அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் டெஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க. வறண்ட பகுதிகளில் வளரும் பயிர் எது? வறண்ட பகுதிகளில் வளரும் பயிர் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ திணை வகைகள். வறண்ட பகுதிகளில் வளரும் பயிர் திணை வகைகள். இரண்டாவது வினா, மத்திய அமெரிக்காவின் மாற்றிட வேளாண்மையின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி மில்பா. மூன்றாவது வினா பாருங்க. கோதுமை பயிர் வளர தேவையான மழை அளவு. கோதுமை பயிர் வளர தேவையான மழை அளவு. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அளவு 50 முதல் 60 சென்டிமீட்டர். நாலாவது வினா, கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் என்ன? கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 24 செல்சியஸ். ஐந்தாவது வினா, நெற்பயிர் முதலில் பயிரிடப்பட்ட இடம். நெற்பயிர் முதலில் பயிரிடப்பட்ட இடம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ யாங்டிசி சமவெளி. ஆறாவது வினா, இந்தியாவில் தேயிலை விளையும் ஒரு மாநிலம். இந்தியாவில் தேயிலை அதிகமாக விளையும் மாநிலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அசாம். ஏழாவது வினா, உலகின் நெல் உற்பத்தியில் 98% டேஸில் விளைவிக்கப்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆசியாவில். எட்டாவது வினா, நெல் வளர 24 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் டேஸ் சதவீதம் மழையும் தேவைப்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 150 சென்டிமீட்டர் மழை. ஒன்பதாவது வினா, தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எது? ஒரு முக்கியமான வினா. தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நிலக்கரி. பத்தாவது வினா பாருங்க. குறைந்த ஊதியம் பெறும் பணியாளர்கள் உள்ள நாடு எது? குறைந்த ஊதியம் பெறும் பணியாளர்கள் உள்ள நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. 11வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி கிபி 1993. 12வது வினா, தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1997 ஏப்ரல் 17. 13வது வினா, வாழ்வியல் உரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வாழ்வியல் உரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1955. 14வது வினா, மனித உரிமைகள் தினம். மனித உரிமைகள் தினம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டிசம்பர் 10. 15வது வினா, மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவி காலம். மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவி காலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். தற்பொழுது என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 3 ஆண்டா குறைச்சிருப்பாங்க. அதாவது 3 ஆண்டு அல்லது 70 வயது வரை அவங்களோட பதவி காலம். முன்னாடி 5 ஆண்டு அல்லது 70 வயசாக இருந்துச்சு. தற்பொழுது 3 ஆண்டு 70 வயது. அடுத்த வினா பாருங்க. கிபி 1995ஆம் ஆண்டு உலக பெண்கள் கூடிய இடம் எது? கிபி 1995ஆம் ஆண்டு உலக பெண்கள் கூடிய இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பெய்ஜிங். 17வது வினா,
தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் புதுடெல்லி. 18வது வினா, மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். நல்லா பாருங்க. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். 19வது வினா, சர்வதேச பெண்கள் தினம். சர்வதேச பெண்கள் தினம். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ மார்ச் 8. 20வது வினா பாருங்க. இந்து விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்து விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 1856. 21வது வினா, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எப்பொழுது? சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி கிபி 1979. 22வது வினா, சர்வதேச பெண்கள் ஆண்டு. சர்வதேச பெண்கள் ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1978. 23வது வினா, தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி சென்னை. 24வது வினா, தமிழக அரசு எந்த ஆண்டு சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியது? தமிழக அரசு எந்த ஆண்டு சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1967. 25வது வினா, தமிழக அரசு எந்த ஆண்டு பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் இயற்றியுள்ளது? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 1997. 26வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி. 27வது வினா, சம மலையளவு கோடு என்பது என்ன? கீழ்கண்டவற்றுள் சம மலையளவு கோடு என்பது என்ன? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி ஐசோ ஹைட்ஸ். 28வது வினா பாருங்க. ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள். ஒரு முக்கியமான வினா. ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அக்டோபர் 24. 29வது வினா, மனித உரிமைகள் பற்றிய விளக்கத்தை கூறியவர் யார்? மனித உரிமைகள் பற்றிய விளக்கத்தை கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பேரறிஞர் பொசாங்கோ. 30வது வினா, ஐநா மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள மொத்த சரத்துகள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 30 சரத்துகள். 31வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். 32வது வினா, இந்து திருமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்து திருமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1955. 33வது வினா, அரசாங்கம் எல்லா குழந்தைகளுக்கும் 14 வயது வரை கட்டாய இலவச கல்வி வழங்க வகை செய்துள்ளது எந்த பிரிவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆர்டிகிள் 45 படி. 34வது வினா, குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்டுள்ளது கீழ்கண்டவற்றுள் எந்த பிரிவு? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி பிரிவு 24.
35வது வினா பாருங்க. குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வகை செய்யும் சட்டப்பிரிவு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பிரிவு 39F. 36வது வினா. ஐநாவின் பொன்விழா ஆண்டு எப்பொழுது கொண்டாடப்பட்டது? ஐநாவின் பொன்விழா ஆண்டு எப்பொழுது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1995. 37வது வினா. தோட்ட தொழிலாளர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. தோட்ட தொழிலாளர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 1951. 38வது வினா. சிறார் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? சிறார் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 1986. 39வது வினா. வாரன் ஹேஸ்டிங் வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட ஆண்டு? வாரன் ஹேஸ்டிங் வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1772. 40வது வினா. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஒரு முக்கியமான வினா. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சர் எலிஜா இம்பே. 41வது வினா. ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி கல்கத்தா. 42வது வினா. வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தவர் யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளைவ். 43வது வினா. வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வாரன் ஹேஸ்டிங்ஸ். 44வது வினா. இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மங்களூர் உடன்படிக்கை. 45வது வினா. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிவில் மற்றும் கிரிமினல் நீதிமன்றங்களை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வாரன் ஹேஸ்டிங்ஸ். 46வது வினா. இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் யார்? இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங்ஸ். 47வது வினா. இந்திய வாணிகத்தை ஊக்குவிக்க சுங்க வரியில் 2.5% தள்ளுபடி செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வாரன் ஹேஸ்டிங்ஸ். 48வது வினா. 5 நகரங்களில் சுங்கச்சாவடிகளை நிறுவியவர் யார்? 5 நகரங்களில் சுங்கச்சாவடிகளை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாரன் ஹேஸ்டிங்ஸ். 49வது வினா. கல்கத்தாவில் வருவாய்த்துறை கழகம் நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் வருவாய்த்துறை கழகத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங்ஸ். கடைசி வினா. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆங்கிலேய கலெக்டர் நியமனம் செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி வாரன் ஹேஸ்டிங்ஸ். நண்பர்களே, நீ நம்ம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமாக 9 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.